பழங்கால பாரசீக பேரரசின் எழுச்சியை உருவாக்கிய பெரும் தலைவன் சைரஸ் மன்னன். கிமு 550 சைரஸ் பல சிறிய பாரசீக மற்றும் மீடியன் அரசுகளை ஒன்றிணைத்து அச்சமெனிட் எம்பையர், அதாவது அச்சமெனிட் பேரரசு என்ற உலகின் முதல் மிகப்பெரிய பேரரசை நிறுவினார். அவரது ஆட்சி நீதியானது, இருதயங்களை வென்றது, அந்த காலத்துக்கே உரிய மத சுதந்திரம், கலாச்சார சகிப்புத்தன்மை ஆகியவற்றை கை கொடுத்தார். சைரஸுக்கு பிறகு அவரது மகன் கம்பீசஸ் ஆட்சிக்கு வந்தார். அவரின் மிகப்பெரிய சாதனை எகிப்தை வென்று பாரசீக பேரரசின் எல்லைகளை மேலும் விரிவுபடுத்தியது. இதற்கு பிறகு வந்த டேரியஸ் முதலாம் அரசன் பாரசீக பேரரசை நிர்வாக ரீதியாக மிகவும் வலுப்படுத்தினார். சாலை அமைப்பு, வரி வசூல் முறைகள், நிலப்பிரிவு ஆகியவற்றை முறையமைத்தார். அவரின் காலத்தில் பாரசீக பேரரசு மிக பெரும் அதிகாரம் பெற்றது. ஆனால் சகல பேரரசுகளையும் போல பாரசீக பேரரசுக்கும் எதிரிகள் இருந்தனர். கிரேக்க நகர நாடுகள், குறிப்பாக அத்தென்ஸ் மற்றும் ஸ்பார்ட்டா பாரசீக பேரரசுக்கு பெரும் சவாலாக இருந்தன. பெர்சியன்ஸ் கிரேக்க போர்கள் பல ஆண்டுகள் நடைபெற்றன. பின்னர் கிமு 330 மாசிடோனியா மன்னன் அலெக்சாண்டர் பாரசீக பேரரசை முற்றிலும் வென்று அதன் பெருமையை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆனால் இது பாரசீக தரையில் பாரசீக ஆட்சியின் முடிவல்ல. சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு புதிய பேரரசராக சாசனியட் பேரரசு உருவாகிறது. சாசனியட்கள் மிகச்சிறந்த நிர்வாகத்தையும் கலாச்சார வளர்ச்சியும் கொண்டு வந்தனர். நவீன ஈரானின் அடித்தள கலாச்சாரமும் இந்த சாசனின் காலத்தில் மிக முக்கியமாக உருவானது.